சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். யார் பேசினாங்களோ அவங்க எல்லாரும் அதை கண்ணால பார்த்தாங்க. நம்ம திரும்ப 2 பேரும் ஒன்னா வந்ததையும் அவங்க பார்த்தாங்க. இதுக்கு மேல அவங்க அந்த மாதிரி கேவலமா பேச மாட்டாங்கல்ல. ஓ, அப்போ இது வெறும் நாடகம்னு உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு. மா, உனக்கு கூட தெரியும்ல, இவளை கடத்திட்டாங்கன்னு துடியா துடிச்சுக்கிட்டு நிக்கிற. நீங்க எல்லாரும் சேர்ந்து டிராமா போட்டுட்டு இருக்கீங்க. கல்யாணத்தை நடத்தின மாதிரி இதுலயும் என்ன முட்டாளாக்கி இருக்கீங்க. என்ன முட்டாளாக்குறதுல உங்களுக்கு அப்படி ஒரு சந்தோஷம் இல்லம்மா? அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு பதில் சொல்றதுக்கு உங்களுக்கு வேற ஐடியாவே கிடைக்கலையா? இவளை கடத்திட்டாங்கன்னு சொன்னா நான் துடிச்சு போயிடுவேன்னு கொஞ்சமாவது யோசிச்சு பாத்தீங்களா? இல்ல மகா, அது அம்மா நீ சும்மா இருமா. சொல்லுங்க, பதில் சொல்லுங்க. இப்போ நமக்குள்ள இருக்கிற பிரச்சனைக்கு சாதாரணமா வெளியில போயிட்டு வரலாம் வாங்கன்னு சொன்னா நீங்க உடனே கிளம்பி வந்துருவீங்களா? வர மாட்டீங்கல்ல. அதனால்தான் அப்படி ஒரு பொய் சொன்னேன், அவங்கள நம்ப வைக்கிறதுக்காக. ஐயோ, ஊர் உலகத்துல இருக்கிறவங்க நம்மள பத்தி 1000 பேசுவாங்கங்க. எல்லாத்துக்கும் பதில் சொல்லிக்கிட்டே இருப்பீங்களா? நீங்க சொல்றது ரொம்ப சரிதாங்க. நம்மளை பொறுத்த வரைக்கும் இந்த ஊர் உலகம் பேசுறது ஒன்றும் முக்கியம் இல்லை. ஆனா நம்மள பெத்தவங்க நம்மளுக்கு முக்கியம் தானே. அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க 4 விதமா பேசி அது நம்ம பெத்தவங்க மனசை காயப்படுத்துதுன்னா அதுக்கு காரணம் நாமளா இருந்தா ஒரு புள்ளைய அதை சரி பண்ண வேண்டியது நம்மளோட கடமைங்க. அந்த கடமையை தான் நான் செஞ்சேன். இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் நான் இந்த வீட்டுக்கு மாப்பிள்ளை மட்டும் இல்லைங்க, ஒரு புள்ளையும் தான். அதனால்தான் உங்க அம்மா அவங்க பேசினதை கேட்டு மனசு கஷ்டப்பட்டு அழுகிற அளவுக்கு போயிட்டாங்கன்னு கேள்விப்பட்டோன்னே அவங்க எல்லாரும் பேசுறதை நிறுத்தணும்னு நான் நினைச்சேன்.